அந்த பாலைவனம் அண்ணன் தம்பி அவங்க 3 பேர். அதில் துரையரசன் திமுக எம்எல்ஏ இருந்தவர். அவருடைய அண்ணன் சின்னராஜா தங்கவிடுவர். அவர் வீட்டு மாடியில் இந்த கூட்டம் டிகே சீனிவாசனுடைய கூட்டம் வீட்டிலேயே மாடியில் அரங்க கூட்டமாக நடந்துச்சு. காலமும் கருத்துங்கிற தலைப்பில் பேசினார். ஒரு 2 மணி நேரம் இருக்கும். பேச்சுன்னா அருமையான பேச்சு. சிறந்த அறிவாளி டிகே சீனிவாசன். அண்ணாவின் எதிரொலிம்பாங்க அவரை. கருணாநிதி அவரை பிடிக்காது. டிகே சீனிவாசனுக்கு கருணாநிதியை பிடிக்காது. அண்ணாவினுடைய எதிரொலின்வாங்க, தத்துவ மேதைம்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பட்ட சிந்தனை திருப்பிவாங்க, எல்லாருக்கும் பட்டவங்க. அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். பிற்காலத்தில் அவர் டிகே சீனிவாசன் அந்த பேச்சை தான் என்னை முழுமையாக இந்த திராவிடத்துக்குள்ள மாற்றினது. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குற சமயத்தில் நான் அதில் உறுப்பினராக கீரனூரில் கிளையில் நான் உறுப்பினராக சேர்ந்துட்டேன். தொடங்கின உடனே 1949 என்ன நடக்குது? அப்போ ஏன் அந்த கட்சியை தொடங்குறாரு அண்ணா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதில் பெரியாரை விட்டு எப்போ வெளியே போகிறதுங்கிறத அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. 46லேயே பெரியாருக்கு அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டு போச்சு, மனத்தாங்கல் ஏற்பட்டு போச்சு. என்னத்துக்கு மனத்தாங்க? தூத்துக்குடி பெரியாருக்கு தனக்கு மேலே யாரும் வளர்றது பிடிக்காதவருக்கு. சரி. இவரை வச்சுக்கிட்டு அண்ணா ரொம்ப பேசி மக்கள்லாம் அப்படியே அவரை அப்படி இது இருந்தாங்கன்னா அது பிடிக்காதவருக்கு. சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுருவாரு. அவருக்கு அதெல்லாம். 2வது தேர்தலில் நிற்க விட மாட்டார். அவர் வளர்ந்துக்குவார் தவிர பிறரை வளர விட மாட்டார். பெரியார் வளர்ந்துக்குவார், மற்றவங்களை வளர விட மாட்டார். பெரியாருடைய குணம் என்னன்னா தான் மட்டுமே வளர்வார். அண்ணா தானே வளர்ந்தாரு, பிறரையும் வளர்த்து விட்டார். அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அண்ணாவுக்கு கிடையாது. கருணாநிதிகள் இவருக்கு காம்ப்ளெக்ஸ் உண்டு, அவருக்கு அந்த இது கிடையாது. அழகிரி தன்னையே அழித்து கொண்டவர். கட்சியில் அழித்து கொண்டவர் அழகிரி. இது 3 பேருக்கு அந்த வேறுபாடு. பெரியார் தன்னை வளர்த்து கொண்டவர், அண்ணா தன்னை வளர்த்து கொண்டார், பிறரையும் வளர்த்து விட்டார். அழகிரி தன்னை முழுமையாக அழித்து கொண்டவர், கட்சிக்காக அழிச்சுக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு இந்த முரண்பாடு அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால தான் வெளியே வராது. இப்போ கொஞ்சம் அந்த மாநாட்டுக்கு போகலை, தூத்துக்குடி மாநாட்டுக்கு போகலை. அப்போ திருச்சியில் தான் சங்கரபிள்ளை சத்திரம்னு ஒரு வீடு, ஒரு உடையார் வீடு. அவங்க கட்சிக்கு ஆதரவாளர். அங்கே தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அதெல்லாம் நடக்கும். அங்கே தங்கி இருந்தார். அப்புறம் கட்சி தொடங்கினதுக்கப்புறமும் அங்கே அந்த வீடு தான் அன்ன சத்திரம். அவங்களுக்கு சின்ன சங்கரபிள்ளை சத்திரம்னு பேர் அந்த வீட்டுக்கு. திமுகவில் அண்ணா, நெடுஞ்செழியன், சம்பத்து, மதியழகன், நென்வி நடராஜன் இவங்க 50 தலைவர்கள் சொல்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு அதுதான் அன்ன சத்திரம். ஊதித்தூர் எங்க அந்த சங்கரபிள்ளை வீடு. எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கலாம். அவளுக்கு சம்பத்துக்கு அது சொந்த வீடு மாதிரி. சம்பத்து தம்பியோட கஜராஜன் ஒரு பையன் அந்த வீட்டில் இருந்து படித்தான், ஆனால் உருப்பிடல. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இது. இல்லை, இந்த முரண்பாடுல தான் அந்த கட்சி 49 தொடங்குதுன்னு. ஆமாம், என்ன காரணம்? ஆமாம், 47 சுதந்திர தினம் கிடைக்கும் பொழுது அவர் பெரியார் துக்க நாள்னார், இவர் மகிழ்ச்சியான நாள்னார். இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வளர்ந்துக்கிட்டே வருது. அவங்களுக்கு என்னென்னா பெரியாரை விட்டு வெளியேறணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. 46கிட்டே முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம். ஆனால் என்ன சொல்லி வெளியேறது, சரியான நியாயமான காரணத்தை சொல்லி வெளியேறினா தான் அதுக்கு நமக்கு ஆதரவு கிடைக்கும். தனி கட்சி வைக்கிறது தான். இவங்களுக்கு தேர்தலில் நிற்கணும், அந்த ஆள் விட மாட்டார், தேர்தலில் நிற்க விட மாட்டார். அதனால் இந்த மணியம்மை திருமணங்கிறது ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி. பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்துட்டாங்க வெளியில். அதை வச்சு இவங்க வெளியேறிட்டாங்க. ஆனால் அதுதான் முழுமையான காரணம் கிடையாது. வெளியேறவங்கள முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த சந்தர்ப்பம் பயன்பட்டுச்சு. இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி முழுமையான பயன்படுத்தி அதனால் வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் 56 தான் தேர்தலில் நிற்கிறதுங்கிற முடிவு மாநாட்டில் ஒரு முடிவு பண்ணுறாங்க. தேர்தலில் பங்கெடுத்துக்கணும், தேர்தலில் நிற்கிறதுங்கிற முடிவு 56 தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த 49 அந்த காலகட்டத்துக்கு பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும்
தம்பிகளுக்கும் பெரியாருக்கும் வந்து என்ன முரண்பாடு, கடுமையான எப்படிலாம் பேசிக்குவாங்க, எப்படிலாம் கண்ணீர் துளி திட்டிக்குவாங்க? பசங்கம் பாரு, கண்ணீர் துளி பசங்கம் பாரு, தேசியமா எங்கேயும் பாரு, கடுமையாக பேசுவார் பெரியார். பெரிய. அது மாதிரி யாரும் திட்ட முடியாது, அப்படி பேசுவார். இவர் ரொம்ப தந்திரமாக அந்த பெரியார் நாற்காலி காலியாக இருக்குது, கட்சி அமைப்பிலேயே தலைவர் பதவியே கிடையாது, பொதுச் செயலாளர் தான். அது பெரியாருக்கு அந்த நாற்காலி எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு அது ஒரு தந்திரம். அது மரியாதை, பெரியாருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி. அதான் இப்படி திட்டிக்கிறாங்களே ரெண்டு பேரும், அப்புறம் எப்படிலாம் பண்ணுறாங்க? அது அவருக்கு பெரியாரும் அப்படிப்பட்ட ஆள், அவருக்கு பெரியாருக்கு என்ன நிலையான கொள்கை இருந்துச்சா? வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளை என்ன ஆதரிச்சார், காங்கிரஸ்காரன் காலத்தில் காங்கிரஸ் ஆதரிச்சார். திமுக வந்த உடனே வேசி மையன்னார், இவங்களும் சரி நாங்களும் வேசி மையம் தான் ஒத்துக்கிட்டு போய் அர்ப்பணித்தாங்க ஆட்சியை, ஏற்றுக்கிட்டாரு, சேர்த்துக்கிட்டாரு. அவருக்கு ஏதோ ஆளுங்கட்சியோடு இருக்கணும், அவ்வளோதான். அதாவது ஆளுங்கட்சி ஆதரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் ஒன்றும் அவருக்கு பெரிய உறுதியான, அவரை பற்றி சொன்னால் தனியாக கேளுங்க, பெரியாரை பற்றி முழுமையாக அப்புறம் பேசுவோம். இப்போ வந்துங்க ஐயா, அந்த தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் ஈவிகே சம்பத்தினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் திமுகவுக்கு. ஆமாம், அது எப்படி கட்சி ஆரம்பிக்கணும்னு திருமணம் பண்ணோன்னு கட்சி ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது? ஏன்னா அவங்க எப்போதுமே கட்சியில் சம்பத்தை தவிர யாருக்கும் வசதி கிடையாது. எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்துலேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் போய் படுத்துறது. எவனுக்கும் சொந்த கார் கிடையாது, சம்பத்தை தவிர யாருக்கும் வசதி இல்லை. அண்ணாவுக்கும் வசதி இல்லைங்களா? அவருக்கு என்ன வசதி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அக்கா மகளை ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாரு. அப்போது டிபிஎஸ் பொன்னப்பான்னு காஞ்சிபுரத்தில், அவன் பெரிய பணக்காரன். அவன் 4 ஆம்பளை பிள்ளை உடனதுக்கப்புறம் விரட்டி அடிச்சிட்டான். அது தனிக்காது, அது போயிட்டு வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்பத் ஒரு ஆள் தான் அவர். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா போய் பெங்களூரில் படுத்துக்கிட்டார். யார்? அண்ணா. கட்சி ஆரம்பிக்கணும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பெங்களூரில் போய் படுத்துட்டார். 49க்கு முன்னாடி நடக்குது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல. சரிங்க. இவருக்கு சம்பத்துக்கு என்ன ஆத்திரம்னா, சம்பத்து பெரியார் அந்த காலத்தில் அவருடைய தங்கச்சி கண்ணம்மான்னு ஒரு இருந்துச்சு, அது மகளை கட்டிக்கிற சொன்னார். பெரியாருடைய தங்கச்சி கண்ணம்மா தானே? ஆமாம், கண்ணம்மாள் மகளை கட்டிக்க சொல்கிறாரு. அது அத்தை மகள் தானே, கட்டிக்கலாம். இவர் என்னமோ அது வேண்டான்ட்டார். சம்பத் பெரியாருக்கு தம்பி பையனா? தம்பி அண்ணன் மகன். சரி. அவருக்கு ஒரே வீட்டில் இருந்ததுனால அது வேண்டான்னு நினச்சாரா என்னன்னு தெரியல, அது வேண்டான்ட்டார். அந்த சமயத்தில் திருப்பத்தூரில் சாமி நாயுடுன்னு ஒருத்தர், அவர் மகதான் சுலோசனா. அவர் குடும்ப அவங்களும் நாயுடு தான். வரப்போ இருந்ததில் அந்த அம்மாவே இவருக்கு பிடிச்சி போச்சு. அதை கல்யாணம் பண்ணிக்கிற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதை வேண்டான்ட்டார். பெரியார் பார்த்த பொண்ணை வேணான்ட்டார். பெரியார் தங்கச்சி மகளை கட்டிக்க வேண்டாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, நீ என் தங்கச்சி மகளை கட்டிக்கலன்னா என் சொத்துல சல்லி காசு உனக்கு கிடையாது. சொத்துல சல்லி காசு இல்லைன்றார். ஆமாம், பெரியாருக்கு சொத்து வாரிசு கிடையாதுல்ல, என் சொத்தெல்லாம் சம்பத்துக்கு தானே சேரணும், என் சொத்துல சல்லி காசு உனக்கு கிடையாது அப்படின்ட்டார். எனக்கு வேண்டாம்ட்டார். அவர் சொத்து போவதை பற்றி அவர் நினைக்கல. ஆனால் அரசியல் ரீதியாக மணியம்மை தான் வாரிசுன்னு சொல்லும் பொழுது அவருக்கு தாங்க முடியலை. அதனால இந்த கேட்டு பயில ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற ஆத்திரம் அண்ணாவை விட அவருக்கு தான் ஆத்திரம் அதிகம் இருக்குது. அண்ணாவுக்கு ஆத்திரம் இருக்குது, அதை வெளியில் காமிச்சுக்கிற மாட்டார். இவருக்கு கூடுதல் ஆத்திரம். அதனால சம்பத்துக்கு பெங்களூரில் போய் கூட்டிகிட்டு வந்தார். சரி, பெங்களூருக்கு ஏன் போனார்? அங்கே போய் எங்கே படுத்துட்டு இருந்தார்? யாராவது கூட்டிகிட்டு நம்மளா எப்படி இது பண்ணுறது, வந்ததுன்னா இப்போ செலவு பண்ணி பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கெல்லாம் அவரெல்லாம் பெரிய அறிவாளி. அந்த அறிவு நாட்டுக்கு நல்லதாக பயன்படாமல் போச்சே தவிர அறிவாளி. அறிவு அற்றங்காக்கு கருவின்னு திருக்குறள். அது தீமைகளை ஒழிக்கிறதா இருக்கணும் அறிவு, தீமைகளை வளர்க்குறதா போச்சு. அது மாதிரி வேற கதை. அது சரி. இவர் வந்தார். அப்போது அண்ணா என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வா, நிலைமை எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சம்பத்தை தான் போய் சொல்கிறாரு. ஏன் வேறு ஆளை போய் சொல்லக்கூடாதா? நெடுஞ்செழியை போய் சொல்கிறது, வேறு யாரையும் போய் சொல்லாமல
பெரியார் அண்ணன் மகன் போனால் இங்கே ஒன்றும் சண்டை வராது. எதுக்க மாட்டாங்கல்ல. ஆமாம். வர்றது பெரியார் அண்ணன் மகன். இவருடைய கம்பீரமான தோற்றம் ஒரு திமுகவிலேயே இந்த பாலியல் உணர்வு, இந்த செக்ஸ் கலக்காமல் பேசுகிற முழுமையான அரசியல் பேசுகிற ஒரே பேச்சாளர் சம்பத். அழகிரி. எந்த அழகிரி? அழகிரி இன்னொருத்தர் இருந்தார்ல, பட்டுக்கோட்டை. ஆமாம், பட்டுக்கோட்டை அழகிரி. அவர் செக்ஸ் அவர் பேச்சு நான் கேட்டதில்லை. அவர் அது ஒரு முரட்டுத்தனமான பேச்சு. அவர் செக்ஸெல்லாம் பேச பேசிக்க மாட்டார். ஆனால் பிடிவாதமாக பேசுவார். சம்பத் வந்து ரொம்ப நல்லா பேசுவார். முழுமையான அரசியல், ரொம்ப நாகரிகமான பேச்சு. ஒரு ஒரு இது கூட கலக்காது. அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சம்பத்து. சரிங்க. அப்போ ஒரு சுற்றுப்பயணம் பண்ணி பார்த்துட்டு வர்றாரு. 1-2 ஒரு மாதிரியாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நம்ம கட்சி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மதியழகன் சொல்வார், என்னுடைய லெட்டர் பேடில் தான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற பெயரையே அண்ணா எழுதினார் அப்படின்பார். மதியழகன் முன்னேற்க மறந்தது. அதாவது மதியழகன்லாம் எப்படின்னா, திராவிட நாட்டில் அண்ணாவே எழுதினார். கோவை மாவட்டத்தில் கட்சியை வளர்த்தது கனியூர் குடும்பம் அப்படின்னு எழுதினார். மதியழகனுடைய அப்பா. மதியழகன் குடும்பம். மதியழகனுக்கு அண்ணன் முருகேசன் ஒருத்தர், கிருஷ்ணசாமி ஏடிஎம்கேல இருந்தான், பின்னாடி மந்திரியாக இருந்தான். அவனுக்கு அரசியலில் ஒரு 3 பேருமே கட்சிக்கு பாடுபட்டவங்க தான், முழுமையான கட்சி ஆளு. ஆனால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாச்சு அந்த குடும்பம் ஆஸ்திரேலியா போய். ஒரு குடும்பம்தான் தமிழ்நாட்டில் திமுகவில் ஆதிக்கம் செலுத்துது இல்லையா? ஆனால் அந்த கட்சியை வளர்த்த பாடுபட்டவங்க அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளே இல்லையா? இருக்காங்க. அந்த மதியழகன் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். இப்போ நடிகருக்கு மகன் இல்லையா? ஆசத்தம்பிக்கு மகன் இல்லையா? ஆசத்தம்பியால் முழுமையான அரசியல்வாதி. அந்த மாதிரி ஒரு இது அதெல்லாம் யாருக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் போய். திராவிட நாடுல மதியழகனை பற்றி என்ன எழுதுறாருன்னா, கோவை மாவட்டத்தில் கட்சியை வளர்த்த குடும்பம் கனியூர் குடும்பம். அவர் சொந்த ஊர் கனியூர். மதியழகனுடைய சொந்த ஊர் கனியூர். அந்த அளவுக்கு மதி அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அந்த வந்துட்டு என்னான்னு முடியாடுவார். அவ்வளோ பாசமாக இருந்தவர். அதெல்லாம் தொடக்கத்தில் அதெல்லாம் பாசமாக இருந்தவர். சம்பத்து மேலையெல்லாம் அளவு மீறி பற்றி. ஏன்னா உரையெல்லாம் குடியரசு பதிவு இதில் ஒன்றா இருந்த ஈரோட்டில் ஒன்றா இருந்தவங்க தானே எல்லாம். ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்த்தவங்க. நான் கருணாநிதிக்கெல்லாம் 40 ரூபா சம்பளம். எல்லாம் சம்பளத்துக்கு வேலை பார்த்தவங்க தான் அவ்வளோ பேரும். பெரியார்கிட்ட நெடுஞ்செழியனுக்கு தான் 90 ரூபா, கொஞ்சம் கூட. இப்படியெல்லாம் ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்த்தவங்க தான். அதில் ஒன்றா இருந்ததில் சம்பத்துக்கு அண்ணா மேலே ரொம்ப அளவு கிடந்த பற்றுதல் உண்டு. அதில் இருந்தவர் ஒரு இளங்கோவன் வந்துட்டு சம்பத் வந்து சுற்றுப்பயணம் போறாரு, வந்து கட்சி சொல்றாரு. அப்புறம் கட்சி எல்லாரும் உட்காந்து பேசி அப்போ பேர் திராவிட முன்னேற்ற கழகங்க வச்சு அதை மதியழகன் சொன்னார். அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரு, பல இடத்துல சொல்லியிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பெயரை என்னுடைய லெட்டர் பேடி தான் முதல் அண்ணா எழுதுகிறார் அப்படின்னு. அது மாதிரி கட்சி ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்து முதல் மாநாடு திருச்சியில். திருச்சி கீழே புலிவார் ரோடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் முருகன் டாக்கீஸ்னு ஒரு சினிமா கோட்டை, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு. அதில் பெத்தாம்பாளையம் பழனிசாமின்னு இப்போ இதில் கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கார்ல, அவர் தான் அந்த திருச்சி மாவட்ட மாநாட்டுக்கு முதல் மாநாடு கட்சி ஆரம்பித்ததில் சம்பத்து மேலே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவர் எப்படியாவது கட்சி விட்டு வெளியேற்றுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏதோ பேசி மதுரை முத்துவும் இந்த SS ராஜேந்திரனும் அவருடைய சட்டையை கொடுத்துட்டு